மகாலயன் மருமகளை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசியை வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு அவங்க கூட கூப்பிட்றாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா துளசியோட மாமியார் அதாவது அபிராமி நாச்சியார் மேலே பிராந்து கொடுத்துருக்காங்க. அதனால பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா துளசியை வீட்டில் விட்டுட்டு அபிராமி நாச்சியார் வந்திருப்பாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நம்ம முடிவு பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆளாளுக்கு பேசாதீங்க, துளசி வந்து என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்லிடுவாங்க. இதனால் வீட்டில் உள்ள எல்லாரும் துளசியை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீ உங்கள் அம்மா அப்பா கூட தான் போகணும், அதான் சரியாக இருக்கும், நீ இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா, நீ இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா அவங்க கொஞ்சம் நாளைக்கு வருத்தப்படுவாங்க, அப்புறம் எப்போதும் போல அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து காலம் ஃபுல்லாக நீ இல்லாமல் எப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா, நீ கிளம்புறதான் துளசி கரெக்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் துளசியை பஞ்சாயத்தில் கூப்பிட்டனால துளசி வந்துடுவாங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் முன்னாடி வந்து நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட போக எனக்கு விருப்பம் இல்லை, நான் என் அத்தை கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக சொல்லிடுவாங்க. இதனால் அபிராமி நாச்சியார் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மற்ற எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். அவங்க அம்மா அப்பாவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகி நிற்பாங்க. இருந்தாலும் துளசியோட முடிவு தான் பஞ்சாயத்தோட இறுதி முடிவுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.